கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்ச் அன்லேட்ச். இப்போ லேட்ச் அன்லேட்ச் முன்னாடியே நான் நடத்தியிருப்பேன். இப்போ பாருங்கள், இன்புட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஸ்டாப் புஷ் பட்டன் சொல்லியிருக்காங்க. அவுட்புட் வந்து கன்வேயர்னு சொல்லியிருக்காங்க. 2 இன்புட் ஒரு அவுட்புட். இது ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன். இதுக்கான ப்ரோக்ராமிங் வந்து இதுதான். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் போட்டிருக்கேன், ஒரு அவுட்புட் போட்டிருக்கேன். அவுட்புட்டை வந்து லேட்ச் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஸ்டாப் புஷ் பட்டன் போட்டிருக்கேன். 2 இன்புட் ஒரு அவுட்புட் போட்டிருக்கேன். இது பாருங்கள், ஆன் பண்ணுறேன், ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுறேன். கன்வேயர் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டாப் புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், நம்ம கன்வேயர் ஆஃப் ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு 2 இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ப்ரோக்ராம் வந்து பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிடுங்க, ஆஃப்லைன் மோட் வாங்க. இப்போ 2 இன்புட் கொடுத்தா நம்ம ஈஸியாக வந்து ப்ரோக்ராமிங் வந்து பண்ணிடலாம். இப்போ அதே லேட்ச் அன்லேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இன்புட்டு தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சிங்கிள் புஷ் பட்டன் ஆன் ஆஃப். இதோட கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. அது சிங்கிள் இன்புட் லேட்ச் அண்டு அன்லேட்ச்னு கேட்பாங்க. சிங்கிள் இன்புட் ஆர் சிங்கிள் அவுட்புட், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் புஷ் பட்டன் ஆன்னா லோடு ஆன் ஆகணும். புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணால் ஆன் ஆகும். செகண்ட் டைம் புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணால் ஆஃப் ஆகணும் லோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே புஷ் பட்டன் தான், ஒரே அவுட்புட்டு தான். இதுலேயும் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்து இன்புட் வந்து ஆன் பண்ணால் லேம்ப் வந்து ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிலீஸ் பண்ணால் ஆன்லேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எகெயின் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிங்கிள் இன்புட்டு சிங்கிள் அவுட்புட்டு இதை வச்சு உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க ப்ரோக்ராமிங். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெமரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம இதுக்கு தான் நம்ம படிக்கணும். மெமரி அப்படிங்கிறது 2 இன்புட் வச்சு கொடுத்தா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ வந்து இது மெமரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. மெமரி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைஸ். மெமரியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம எக்ஸாம்பிள் இப்போ வீட்டில் இருக்கிற டிவி ரிமோட்டு பார்த்தீங்கன்னா, டிவி ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டன் இருக்கும் பாருங்கள். பவர் பட்டன் வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிவி ஆஃப் ஆகிடும். எகெயின் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிவி ஆன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமரி இருக்கும் டிவி ரிமோட்டில். அந்த மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். நம்ம எந்த டைம் ப்ரெஸ் பண்ணுறோம், எப்போ ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ணி தான் இதுக்கோட அவுட்புட் வந்து நமக்கு ரிமோட்டில் கிடைக்கும். அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம வந்து இந்த பிஎல்சியில் நம்ம யூஸ் பண்ணிட்டு போகிறோம். பாருங்கள், ஒரே புஷ் பட்டன் தான், ஒரே கன்வேயர் தான். இதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும், இப்போ இனிஷியல் வந்து புஷ் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்குது, லோடும் ஆஃபில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து புஷ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது லோடு வந்து ஆன் ஆகணும். ஃபஸ்ட் டைம் வந்து ரிலீஸ் பண்ணுறோம், புஷ் பட்டன் வந்து கை எடுத்த உடனே லோடு வந்து ஆன்லேயே இருக்கணும். செகண்ட் டைம் எகைன் புஷ் பண்ணும்போது லோடு வந்து ஆனில் இருக்கணும். செகண்ட் டைம் எப்போ ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து லோடு ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே இன்புட்டு தான். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெமரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இன்புட்டு தான், ஒரே அவுட்புட்டு தான். பாருங்கள், ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் பண்ணிவிட்டு சிமுலேஷன் ஆன் பண்ணுங்கள். ஸ்டாப் மோடில் இருக்குது, ரன் மோட் ஆன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 0 இருக்குது. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஜீரோ இருக்குது. நமக்கு பிஎல்சிலையும் 00 இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து ஆன் பண்ணுறோம், மோட்டார் லோடு வந்து ஆன் ஆகணும். பாருங்கள்,
ஃபஸ்ட் டைம் வந்து ஆன் பண்ணுறோம், கன்வேயர் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஆஃப் பண்ணுறோம், இப்போ கன்வேயர் வந்து ஆன்லேயே தான் இருக்குது. செகண்ட் கண்டிஷன் வரைக்கும் கரெக்டு. இப்போ செகண்ட் டைம் வந்து புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம், லோடு வந்து ஆன்லேயே இருக்குது. செகண்ட் டைம் எப்போ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து நமக்கு லோடு கட் ஆகிடணும். கொஸ்டின் பாருங்கள், செகண்ட் டைம் வந்து எப்போ புஷ் பட்டன் வந்து ஆஃப் பண்ணுறோமோ அப்புறம் வந்து லோடு வந்து கட் ஆகிடணும். ஆனால் நமக்கு வந்து அங்கே கட் ஆகலை. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெமரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம பிஎல்சி கிட்ட கடன் வாங்க போகிறோம். ஒரு டிஜிட்டல் பிட்டாக நம்ம பிஎல்சி கிட்ட கடன் வாங்க போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிருக்கிறதுக்காக. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், மெமரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து கேரி பண்ணும். இப்போ வந்து செகண்ட் டைம் நம்ம புஷ் பட்டன் வந்து ரிலீஸ் பண்ண உடனே இந்த கன்வேயர் வந்து ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் நம்ம வந்து மெமரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது வந்து செகண்ட் டைம் ஆஃப் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ஒரு மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணணும். அது வந்துக்கு நமக்கு எங்கேருந்து நம்ம வந்து பார்க்கணும், ஃபஸ்ட் செகண்ட் டைம் ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து மெமரி தீக்கு தெரியணும். அதுக்காக நம்ம இங்கே இதோட ஸ்டேட்டஸ் வந்து இந்த மெமரியில் கேரி பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு மெமரி யூஸ் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிற வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா மெமரி 3 கொடுக்கும். இது ஃபஸ்ட் டைம் ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து விச் மீன்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆன் ஆயிடுச்சு, ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்டஸ் வந்து இந்த மெமரி 1ல் சேவ் ஆகும். செகண்ட் டைம் ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து இந்த மெமரி 2ல் சேவ் ஆகும். செகண்ட் டைம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இந்த மெமரி 3ல் சேவ் பண்ணும். மெமரி 3 வந்து நம்ம எப்போ ஆஃப் பண்ணுறோமோ அப்போ வந்து நமக்கு அவுட்புட் ஆஃப் ஆகும். அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங் வந்து பண்ணணும். நம்ம இப்போ ப்ரோக்ராம் பார்க்கலாம். மெமரி அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக க்ளோஸ் கான்டாக்ட் ஒரு ஃபஸ்ட்டு மெமரி எடுக்கிறோம். மெமரி இது ஃபஸ்ட்டு டைம் ஆஃப், அதற்கான மெமரி. ஃபஸ்ட் டைம் ஆன் அப்படிங்கிறதுக்கு ஏன் மெமரி நம்ம எடுக்கலின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு அவுட்புட் வந்து 0ல் தான் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து இந்த லோடுலேருந்தே நம்ம வந்து இதை வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம். அதனால் இதுக்கு தனியாக ஒரு மெமரி போடணுங்கிற அவசியம் இல்லை. மெமரி போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மெமரி போட்டுக்கலாம். மெமரிங்கிறதுக்கு அட்ரஸிங் வந்து பார்த்திங்கன்னா M0 தான். M0, M1, M2 அந்த மாதிரி. ஃபஸ்ட் டைம் ஆஃப் பண்ணுறதான ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இங்கே நார்மலி ஓப்பன் போட்டோம், நார்மலி க்ளோஸ் போட்டோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஆன் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். நான் ஃபுல்லாக ப்ரோக்ராம் போட்டுருவேன், ஆனால் உங்களுக்கு புரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு இங்கே வந்து மெமரி ஆன் ஆயிடுச்சு. ஆனால் அப்படி ஆன் ஆகக்கூடாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் நமக்கு எப்போ தெரியணும், ஃபஸ்ட் டைம் ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிற நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து தெரியணும். கன்வேயர் வந்து ஆன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஃபஸ்ட் டைம் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெமரி ஆன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும்.
பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரி வந்து ஆன் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஆன் ஆகலை. ஏன்னா வந்து நம்ம கன்வேயர் ஆன் ஆனதுக்கப்புறம் தான் அந்த மெமரி ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆன் பண்ணுறோம். கன்வேயர் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அட்ரஸிங் வந்து நான் என்ன சொன்னேன், இன்புட் வந்து ஒரே அட்ரஸ் தான் அப்படின்னு. நான் இங்கே பாருங்கள் 2 அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஒரே இன்புட் அட்ரஸ் தான். இப்போ பாருங்கள், முதல்ல இருந்து பாருங்கள். இப்போ இப்படி தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கும் ப்ரோக்ராம். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆன் பண்ணுறேன், கன்வேயர் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்து ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து கன்வேயர் வந்து ஆன்லேயே தான் இருக்கணும். ஃபஸ்ட் டைம் ஆஃப் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து இந்த மெமரியில் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனால் இப்போ இந்த மெமரி வந்து இங்கே ஹோல்டிங்லேயே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த கன்வேயர் வந்து ஹோல்டிங்லேயே இருக்கிறதுக்கு இங்கே வந்து லேட்சிங் சர்க்யூட் போட்டிருக்கோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்ச் சர்க்யூட் போடணும். எதுக்குன்னா அந்த மெமரி வந்து ஹோல்டுலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. லேட்சிங் போட்டாச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து ஆஃப்கான ஸ்டேட்டஸ். இப்போ வந்து செகண்ட் டைம் எகைன் ஆன் பண்ணுறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு இன்புட் போட்டுக்கலாம், நார்மலி ஓப்பன் இன்புட்டு. செகண்ட் டைம் ஆன் பண்ணுறது எப்படி ஆன் ஆகணும், இது ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஆயிடுச்சு அந்த ஸ்டேட்டஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் டைம் வந்து ஆன் ஆகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெமரி அட்ரஸ் வந்து இங்கே கால் பண்ணிக்கணும், நார்மலி ஓப்பனாக. எதுக்குன்னா ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஆயிடுச்சு அந்த கண்டிஷனுக்கு அப்புறம் தான் இந்த ரங்கு வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகணும். அதுக்காக இப்போ வந்து நம்ம இன்னொரு மெமரி எடுத்துக்கலாம், மெமரி 2, மெமரி 1. செகண்ட் டைம் ஆன், செகண்ட் டைம் ஆன் ஆகிறதுக்கு இந்த சர்க்யூட் வந்து ஹோல்ட்லேயே வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து மெமரியை வந்து லேட்ச் பண்ணணும். மெமரி 1 லேட்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள், கம்பைல் பண்ணலாம். ஆன்லைன் மோட் ஆன் பண்ணுங்கள். ஸ்டாப் மோடில் இருக்குது. ரன் மோட் ஆன் பண்ணுங்க. பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்து புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், கன்வேயர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ரிலீஸ் பண்ணுறேன், கன்வேயர் வந்து ஆன்லேயே தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த புஷ் பட்டனை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து இந்த மெமரி ஜீரோவில் கேரி ஆகாது. பாருங்கள், இங்கேயும் வந்து இங்கே பாருங்கள் மெமரி ஜீரோ ஆன் ஆனங்காட்டி இங்கேயும் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்போ செகண்ட் டைம் வந்து புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து செகண்ட் டைம் ஆனுங்கிற ஸ்டேட்டஸ் வந்து இந்த மெமரியில் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ எப்போ வந்து செகண்ட் டைம் வந்து நம்ம ஆஃப் பண்ணுறோமோ அப்போ வந்து நமக்கு வந்து கன்வேயர் வந்து கட் ஆயிடணும். எல்லா இன்புட்டையுமே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். டெலிட் ரோ கொடுங்க. இப்போ வந்து செகண்ட் டைம் ஆன் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் ஆஃப் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் போட்டுக்கிறேன். போட்டு இந்த செகண்ட் டைம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மெமரி வந்து ஆக்டிவேட் ஆகணும். அதுக்காக வந்து நார்மலி ஓப்பன் கான்டெக்ட் போட்டு அந்த மெமரியோட அட்ரஸை செகண்ட் டைம் ஆன் அப்படிங்கிற மெமரியோட அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே இன்புட்டாக கால் பண்ணிக்கிறேன். இன்னொரு மெமரி வந்து நான் அவுட்புட்டில் போட்டுக்கிறேன். எம் செகண்ட் டைம் ஆஃப்க்கு
செகண்ட் டைம் ஆஃப் போட்டுக்கிறேன். இந்த மெமரி டூ எப்போ வந்து செகண்ட் டைம் ஆஃப் ஆகுதோ அப்போ வந்து இந்த கன்வேயர் கட் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த மெமரி டூ வந்து இங்கே நார்மலாக க்ளோஸ் கண்டெக்டை போட்டிங்கன்னா அது எப்போ வந்து ஒரு டைம் ஆக்டிவேட் ஆகுது அப்போ வந்து கட் ஆயிரும். இதுக்கு பின்னாடி வர எல்லா சர்க்யூட்டுமே கட் ஆயிரும். நம்ம அவுட்புட் வந்து பார்க்கலாம். இப்போ கம்பேர் பண்ணுங்கள், ஆன்லைன் மோட் ஆன் பண்ணுங்கள், ஸ்டாப் மோட் இருக்குது, ரன் மோட் ஆன் பண்ணுங்கள். பாருங்க, இப்போ வந்து கண்டிஷன் வந்து 0 இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ பாருங்கள், இந்த நார்மல் க்ளோஸ் கண்டெல்லாம் பாருங்கள், நம்ம வந்து ஒரே இன்புட் தான். அதனால் வந்து நார்மலாக இங்கே ஓப்பனாக இருக்குது. எப்போ ஆன் பண்ணுறோமோ இந்த இன்புட் வந்து நார்மலி ஓப்பன் கண்டெக்ட் வந்து நார்மலி க்ளோஸ் கண்டெக்டாக மாறிடும். நார்மலி க்ளோஸ் கண்டெக்ட் வந்து நார்மலி ஓப்பன் கண்டெக்டாக மாறிடும். ஏன்னா நமக்கு எல்லாமே சேம் இன்புட் அட்ரஸ் தான் கொடுத்துருக்கோம். மெமரி பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ சப்ளை இருக்குது. எப்போ வந்து அந்த மெமரி ஆன் ஆகுதோ அப்போ இது வந்து பல்ஸ் ஜென்ரேட் ஆகி இது வந்து ஆன் ஆகும். இதுக்கு பின்னாடி வேறு எல்லா சர்க்யூட்டுமே ஆஃப் பண்ணி விட்டுரும். இது ஆன் மீன்ஸ் என்ன, நார்மலி க்ளோஸ்டாக இருக்கிறது நார்மலி ஓப்பனாக மாறிடும். இப்போ வந்து பார்க்கலாம், புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம், கன்வேயர் ஆன் ஆயிடுச்சு. பாருங்கள், கன்வேயர்னு எங்கே இன்புட்டாக கால் பண்ணி வைக்கிறோமோ அங்கெல்லாம் ஆன் ஆகிருக்கு. பாருங்கள், எங்கேயும் ஸ்டார்ட் புஷ் பட்டன் வந்து நார்மலி ஓப்பன் தான் போட்டிருக்கோம், இங்கே ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுற ஸ்டேட்டஸ் இந்த மெமரி கேரி ஆயிடுச்சு. இந்த M0 வந்து இங்கே இன்புட்டாக கால் பண்ணிருக்கு. எதுக்காகனா இந்த மெமரி ஆன் ஆனது ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் செகண்ட் டைம் ஆன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இந்த மெமரியில் ஸ்டோர் ஆகணும். அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்து புஷ் பட்டனை வந்து ஆன் பண்ணுறோம். செகண்ட் டைம் புஷ் பட்டன் ஆன் பண்ணனே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், செகண்ட் டைம் வந்து ஆன் ஆயிடுச்சு. இந்த மெமரி அப்படிங்கிறது வந்து இந்த மெமரியில் ஸ்டோர் ஆயிடுச்சு. கன்வே வந்து நமக்கு வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் எப்போ ஆஃப் பண்ணுறோமோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லோடு கட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், செகண்ட் டைம் ஆஃப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த மெமரி ஆன் ஆகும். இந்த மெமரி வந்து இந்த நார்மலி ஓப்பன் கான்டாக்டாக நார்மலி க்ளோஸ் கான்டாக்டாக இருக்கிறது நார்மலி ஓப்பன் கான்டாக்டாக மாறி நமக்கு இந்த கன்வேயர் கட் ஆயிரும். இந்த கன்வேயர் கட் ஆன உடனே பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி வரை எல்லாமே கட் ஆயிரும். ஏன்னா இங்கே பாருங்கள், இதுக்கு தான் இங்கே இன்புட் கொடுத்துருக்கோம். இதோட கண்டினியூஷன் ப்ரோக்ராம் தான் இது. இப்போ பாருங்கள், செகண்ட் டைம் ஆஃப் பண்ணுறேன், எல்லாமே கட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரே புஷ் பட்டன் தான். பாருங்கள், ஆன் பண்ணுறேன், கன்வேயர் ஆன் ஆகுது, ஆஃப் பண்ணுறேன், கன்வேயர் ஆன்லேயே இருக்குது. செகண்ட் டைம் ஆன் பண்ணுறேன், கன்வேயர் ஆன்லேயே இருக்குது. செகண்ட் டைம் வந்து ரிலீஸ் பண்ணுறேன், நமக்கு கன்வேயர் வந்து கட் ஆகிடுச்சு. இதுதான் கைஸ் இதுக்கான ப்ரோக்ராமு. நீங்கள் இது வந்து போட்டு பாருங்கள், புரியலே வந்து நீங்கள் டவுட் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இன்னும் வேணாலும் நான் டீச் பண்ணுற இதே கொஸ்டின்ஸை உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் ஹோம் ஒர்க்காக தரேன். பாருங்க, ஒரே புஷ் பட்டன் தான், ஒரே கன்வேயர் தான். இனிஷியலில் லோடு வந்து 0வாக இருக்கணும். ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து கன்வேயர் வந்து ஆஃப் இருக்கணும். ஃபஸ்ட் டைம் ஆஃப் பண்ணும்போது கன்வேயர் வந்து ஆஃப்லேயே தான் இருக்கணும். செகண்ட் டைம் ஆன் பண்ணும்போதும் கன்வேயர் வந்து ஆஃபில் தான் இருக்கணும். செகண்ட் டைம் ஆஃப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கன்வேயர் ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இல்லைன்னா நான் சொல்லித்தரேன். இதே மெமரியோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூன்னு போனீங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. சிங்கிள் இன்புட் லேட்ச் அன்லேட்ச் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டினையும் நோட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் புஷ் பட்டன் ஆன் ஆஃப்னு கேட்பாங்க, சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட்னு கேட்பாங்க, சிங்கிள் இன்புட் லேட்ச் அன்லேட்ச்னு கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கொஸ்டின். இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன மாதிரி வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் வந்து சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புஷ் பட்டன் இருக்கும், இல்லைன்னா ஸ்விட்ச் இருக்கும், இல்லைன்னா செலக்டர் ஸ்விட்ச் இருக்கும். இதுதான் இன்புட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க. டிஜிட்டல் இன்புட்டு டிஜிட்டல் அவுட்புட்டை வந்து இது தான் சூஸ் பண்ணுவாங்க. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. மெயினாக சிங்கிள் இன்புட்டு லேட்ச் அண்ட் லேட்ச் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொட்டேஷன் வந்து கம்பெனிலேருந்து கீழே கம்மியான கொட்டேஷனில் கம்மியான காசு தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுங்க, 2 இன்புட்டு சுவிட்ச் வாங்குறதுக்கு காசு அதிகமாகும். அதே நான் ஒரு இன்புட்டை மட்டும் வச்சே நான் ஆன் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காசு வந்து அதுக்கு கம்மியாகும்.
ஆனால் நம்ம இந்த இந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணுவாங்க கம்பெனிலேருந்து, நாங்கள் இந்த மாதிரி கூட இப்போ ஒரு கம்மியான காசுக்கே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி ஒரே பட்டனை மட்டும் வச்சு ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன் ஒரே பட்டனை வச்சு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அவங்க வந்து ஆர்டர் எடுப்பாங்க. இதுதான் கைஸ் மெமரி கான்செப்ட். இது ஒரு முக்கியமான கான்செப்ட், பார்த்துக்குங்க. புரியலனா கேளுங்க, மறுபடியும் நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ கைஸ்.